அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு கோதுமை தாங்க நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த கோதுமை க்ளீன் பண்ணுறதுல உட்காந்தாச்சுங்க. பயங்கர டஸ்ட்டுங்க, அதில் டஸ்ட்டு. அப்புறம் நிறைய கல் இருக்குதுங்க, குப்பையெல்லாம் இருக்குது. இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை தான். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி இப்போ காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோ தருவாங்க. வாங்கி வச்சுக்குவோம். 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோ கிடைக்கும். அது இல்லாமல் நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்கே அம்மா வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த கோதுமையும் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் கோதுமை அரைச்சிக்குவோம். எங்களுக்கு ஒரு 10 கிலோ வருங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 10 கிலோ நாங்கள் அரைப்போம். அரைச்சி வச்சிட்டோம்னா 3 மாதத்துக்கு நமக்கு மாவுக்கு கோதுமாவு வாங்க தேவையில்லை கடையில். என்னன்னா நம்ம வாங்கி அரைச்சிக்கிறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் என்னன்னா, கடையில் வாங்குறது இப்போ ரேட்டு அதிகங்க. ஒரு கிலோ மாவே பார்த்தீங்கன்னா நமக்கு 130 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இப்போ நம்ம வாங்கி அரைக்கும் போது கம்மியாக தாங்க செலவாகும். இன்னும் 10 ரூபானாலும் நமக்கு காசு தானேங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்துகிறோன்னா ரொம்ப பெனிஃபிட் தானேங்க. அதனால் வாங்கி அரைச்சிக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கோம் தாங்க வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்குது. நமக்கு ஓய்வே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லே எனக்கு பயங்கர ஹெவி ஒர்க்கு தாங்க. கோதுமை அது உட்காந்து ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணி அது எப்படின்னா அந்த முறம் இருக்கு இல்லைங்களா, முரத்தில் ஃபஸ்ட்டு புடச்சி எடுக்கணும். இந்த குப்பையெல்லாம் புடச்சி எடுத்து கல்லெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு அப்புறம் மறுபடியும் கழுவணும். கழுவி காய வைக்கணும். நான் கழுவி காய வைக்க போனேங்க, கரெக்டாக வெயிலெலாம் போயிடுச்சுங்க. மழை வர மாதிரி கிளைமேட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போமா. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வாங்கி அரைச்சிக்கிறோம். நீங்களாம் அதை மாதிரி எப்படி பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இனிமேல் நல்ல அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நல்ல வீடியோஸ்லாம் கொடுக்குறோம். இப்போ என்னன்னாங்க, அதில் கோதுமை அந்த அரிசிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் வண்டு, நீங்கள் தலையில் அந்த பேன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குங்க அந்த வண்டு. அந்த வீடியோ எடுக்கலைங்க, சாரி, அந்த வீடியோ எடுக்கலை நான். அந்த வண்டு தாங்க பயங்கர தொல்லை. இப்போ என்னென்னா வீட்டில் ஒரு பொருள் ஏறிச்சுன்னா எல்லாத்துலேயும் வந்துடுங்க. பருப்பு அப்புறம் கோதுமை, அரிசி எல்லாத்துலேயுமே வந்துடுங்க. அது அந்த வண்டை எப்படி இது பண்ணுறது, எங்கேருந்து வருதுன்னே ஃபஸ்ட்டு தெரியலங்க. நம்ம வீட்டில எல்லாம் எங்கேயும் உருவாக்குறது கிடையாது. எப்படி வருதுன்னே தெரியல. நாங்களும் அதுக்கு வெயில் என்ன பண்ணுவோம், பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வெயிலில் காய வச்சுருவோம். வெயிலில் போட்டு காய வைப்போம். இந்த வண்டெல்லாம் போயிடும். ஆனால் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது 1-2 இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுங்க, ஃபுல்லாக பரவிடுது. ஒரு வழியாக கோதுமையை கழுவி காய வச்சாச்சுங்க. நான் காய போட்ட நேரங்க வெயில்லாம் கம்மியாயிடுச்சு. மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரம் தான் வெயில் கிடச்சிச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அதிகமாக கிடைக்காதுங்க. ஃபாரஸ்ட் ஏரியாங்க நாங்கள் இருக்குது, அதனால வெயில் கிடைக்கும். ஓகே, ஒருங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்